Hello friends, welcome to my channel. நாலொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆரோக்கியமான சமையல் ரெசிபி தாங்க செய்ய போறோம். என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு திணை அரிசி வச்சு ஒரு பொங்கல் தாங்க செய்ய போறோம். மற்ற சிறுதானியங்களை விட திணை அரிசியில இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து 2 மடங்கு கூடுதலா இருக்குங்க. கொஞ்சம் சாப்பிட்டாவே போதுங்க. ஒரு சாப்பிட்ட திருப்தியும் ஹெவினஸும் கொடுக்கக்கூடிய தானியம் இது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு திணை அரிசி ரொம்பவுமே ஏற்றது தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 1/2 டம்ளர், சுத்தம் செய்த திணை அரிசி 1 டம்ளர், தேவையான அளவு நெய், பெருங்காயத்தூள், இஞ்சி துருவல் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, மிளகு ஜீரகம் இடித்தது தலா 1 டீஸ்பூன். திணை அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துறேன். எந்த டம்ளரில் திணை அரிசியை நம்ம அளந்தோமோ அதே டம்ளரில் தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் திணை அரிசியும் பாசிப்பருப்பு சேர்த்து எடுத்துருக்கோம். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா மற்ற தானியத்தை விட திணை அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி எச்சா ஊற்றினா தான் நல்லா குழைய வெந்து வரும். அப்போ தான் பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா குழைய வேகிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் இதுக்கு விட்டுக்கிறேன். குக்கரை மூடி வெயிட் போட்டு வச்சிடலாங்க. ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுருங்க. 5 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி குக்கரை இறக்கி வச்சிடலாம். தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு வாணலியில் நெய் விட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 4 டீஸ்பூன் நெய் இதில் சேர்த்திக்கிறேன். பொங்கலுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நெய்யில் தாளிப்பு கொடுத்தா நல்ல சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பொருள்கள், அது ஒவ்வொன்றா இந்த நெய்யில் சேர்த்திக்கலாம். முதல்ல மிளகு ஜீரகம் கொரகொரப்பாக இடித்ததை இதில் சேர்த்திக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பொருளுமே கருகாமல் இருக்கும். அடுத்து முந்திரி பருப்பு இதில் சேர்த்திக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் தாளிச்சா போதும். இது கூட இப்போ இஞ்சி துருவல் சேர்த்திக்கலாம். ஒவ்வொரு பொருள் சேர்த்தும் போது கரண்டி விட்டு கிளறிக்கிங்க. இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஆக்சுவலாக குக்கர் விசில் அடங்கிருச்சுங்க. நல்லா குழைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தாளித்து முடிச்சப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் கடைசியாக இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா சூப்பராக குழைய வந்திருக்குங்க. இப்போ இதில் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஃபைனலாக இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நான் இந்துப்பு சேர்த்திக்கிறேங்க, அதனால தான் பிங்க் கலரில் இருக்குது. நல்லா கிளறி விட்டிங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு திணை அரிசி பொங்கல் ரெடிங்க. இந்த பொங்கலை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.